ஆனகாத்தோர் ஆன கொன்ன கன்னியாய பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதராத்திரத்து முன் ஆனையன்னு சென்றடத்த மாயமென்ன மாயமே. திருமழிசையாழ்வார் கண்ணனம் பெருமான் பண்ணின அனைத்து திருவிளையாடல்களையும் ஒன்னொன்னாக அனுபவித்து இந்த பாசுரத்தில் பாடுகிறார். ஆனை காத்து ஓர் ஆனை கொன்று, ஓர் யானையை காத்தான், மற்றொரு யானையை கொன்றான். திருமழிசையாழ்வாருக்கு ஆச்சரியமே இதுதான். ஒண்ணுன்னு எல்லாருக்கும் சமமா இருந்தியானா மொத்த யானைகளையும் காப்பாத்திடும், இல்ல சமமா இருந்தியானா மொத்த யானைகளையும் அழிச்சுடும். அது என்ன, ஒரு யானையை காப்பாற்ற ஓடோடி போகிறாய், மற்றொரு யானையை அவலீலையாக அழித்து விடுகிறாய். அப்ப நீ பாரபட்சத்தோட ரொம்ப பார்ஷியல் போட்டிருக்கே. ஒரு யானையை காப்பாத்தி விடுற, இன்னொரு யானையை அழிச்சு விடுற. இத்தனை நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. கஜேந்திரம்ங்கிற யானையை ஓடோடி சென்று கண்ணன் ரட்சித்தான். பெண்டுலாம் சடையினாலும் பிறமனு முன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப, விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கண் தருளை இந்த கண்ணுரா உன்னையன்னோ கழகனா கருதுமாறே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலைங்கிற பிரபந்தத்துல சாதிக்கிறார். பெண்டுலாம் சடையினாலும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப. ஊழிக்காலம் தபசு பண்ணவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போய் நம்மால பகவானை சேவிக்க முடியல. ஆனா மடுக்கரையிலிருந்து ஒரு யானை கூப்பிட்ட குரலுக்கு அது ஆதி மூலமேனு கூப்பிட கண்ணன் அறகுறைய தரகுறைய ஓடி போய் காத்தானமே என்று வெட்கி தலை குனிந்து நிற்கிறாராம் தேவர்களும் ரிஷிகளும். சரி, வாஸ்தவம், பக்தனான ஒரு யானை. அந்த யானையை காப்பாத்துறதுக்கு அத்தனை ஓட்டம் ஓடினியே. அதே ஆழ்வார் சாதிக்கிறார். வாரணம் தொலைத்த காரணம் தானே நாரணனம்மான் பாரணங்காலம். வாரணம் தொலைத்த காரணம் தானே. ஒரு பக்கத்துல வாரணமாகிற யானையை காப்பாற்ற போகிறான், ஆனா மற்றொரு பக்கத்திலே வாரணமாகிற யானையை கொல்ல வந்தானே. இதோ குவலையாபீடம்ங்கிற யானை. இந்த யானையை கம்சன் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தார். யானையை கொண்டுட்டாரோ இல்லையோ, அது என்ன அந்த யானையை காப்பாத்துறது இந்த யானையை கொல்றதுன்னா அது அனுகூலமாக வந்த யானை, பக்தியோட வந்த யானை. இது பிரதிகூலமாக விரோத மனப்பான்மையோட வந்த யானை. ஆக கண்ணன் உயர்ந்த யானையை முடித்து விட்டான். குவலையாபீட நிரசனம் ஆச்சு. அடுத்தது உள்ளே நுழைகிறான். நுழையறச்சே 10 பேர் பாக்குறாளாம். இது ஒரு கோட்டி, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு கோட்டி. அவாவா நின்று கண்ணனை பாக்குறா. அவரவர்களுக்கு கண்ணன் ஒரு மாதிரி காட்சி கொடுக்குறான். இப்ப நாமே கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம். அவர் ஏதோ பேசுறாப்புல இருக்கும். நான் என்ன நினைச்சுன்னு போறேனோ அதுக்கு தகுந்த பதில் சொல்றாப்புல இருக்கும். நான் மன வருத்தத்தோட போயிருக்கேனா அதுக்கு பேசுறாப்புல இருக்கும். பண வருத்தத்தோட போயிருக்கேனா அதுக்கு பேசுறாப்புல இருக்கும். குண வருத்தத்தோட போயிருக்கேனா பேசுறாப்புல இருக்கும். எனக்கு என்ன வருத்தம் இருக்கோ அதுக்கு பதில் சொல்றாப்புல எனக்கு தோன்றது இல்லையோ. இது அந்தந்த தனி மனுஷனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு. அத போல கண்ணனும் பலராமனும் பொதுவாத்தான் நடந்து போறா. ஆனா சுத்தி பாக்குறவா எல்லாருக்கும் இவ்வளவு வேண்டமா. மல்லானாம் அசனிகி, அங்க இருக்கிற முட்டிகன் சாடூரன் தோசலன் மல்லர்கள். மல்லர்கள் எல்லாம் கண்ணனை பார்த்துட்டு ஓ இடி வந்து விட்டது, நம்ம அழிக்கிறதுக்கு இடி கண்ணன் தான் அவனை பார்த்த உடனே நினைச்சாலாம். நிருணாம் நரவரகா, அங்க சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாரும் மனிதர்களுக்குள் மாணிக்கம் இவன், நம்மள தலைவர் இவர்தான் அப்படின்னு நினைச்சா. ஸ்திரீனாம் ஸ்மரோ மூர்த்திமான், அங்க சுற்றி இருக்கும் இளம் பெண்கள் பார்த்துட்டு கல்யாணம்னா இவர் என்ன பண்ணிக்கணும், இவர்தான் பேரழகர், இவர்தான் மணவாளன், அழகிய மணவாளன் இவனே, நித்திய கல்யாண பெருமாள் இவனே. இன்னைக்கு திருவிட வந்தேல சேவிப்போம், உற்சவமூர்த்தியை சேவிச்சோம்னா எந்த பெண்ணுக்குத்தான் ஆசை வராது? பெண்ணுக்கு ஆசை வர்றது இருக்கட்டும், ஆடவர்களே பெண்மையை ஆசைப்படக்கூடிய பேரழகு படைத்தவன் அல்லவா கண்ணன். அப்ப பெண்கள் கண்ணனிடத்தில் ஆசைப்பட்டதை சொல்லி கேட்கவே வேண்டாமே. அதுதான் இங்கே ஸ்திரீனாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனஹா, அங்க இருக்கிற இடையர்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளை, நம்ம இடப்பிள்ளை அப்படின்னு ஸ்வஜனஹா, நம்ம பிள்ளை. அடியல் நம் பையலன்னா அம்மவோ கொடியவாரேன்னு போச்சுறோம் இல்லையோ. ஆக நம்ம பிள்ளைன்னு நினைச்சுட்டா. அசதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, துஷ்ட ராஜாக்களுக்கெல்லாம் ஓ நம்மள சிக்ஷித்து தண்டனை கொடுக்கிற அரசர் வந்துட்டார், சக்கரவர்த்தி வந்தார் நினைத்தார். ஸ்வபித்ரோஹோ சிசுகு, இது இத்தனை இருக்கிறச்சே நந்தகோபாலன் பார்த்தாரோ இல்லையோ, வசுதேவரும் பார்த்திருப்பாரு. அவருக்கு என் பிள்ளை
என் பிள்ளை கண்ணன் போறான், என்ன பண்ண போறானோ எது பண்ண போறானோ தெரியல. ஒரு பக்கத்துல ஒரே ஆனந்தமா இருக்கு. நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு பெருமையா, யானையை சுழற்சி அடிச்சு கொண்டுட்டானே, இத்தனை நாள் இந்த பெருமையெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அவர் நினைச்சுக்கிறார். அதே சமயத்திலே ஓ கம்சனுடைய விரோதத்தை இந்த பிள்ளை சம்பாதிச்சுனுட்டே என்ன ஆகுமோ, நம்ம பாட்டுக்கு ஒழுங்கா மாடு கன்றுகளை மேய்ச்சிட்டு குழந்தையோட இருந்தோம், இங்க வந்து எங்கேயான சிக்கனோட புறமே அவருக்கு தம்பிள்ளே நினைச்சிட்டு பயம். மிருத்யுஹு போஜபதேஹே, போஜபதி கம்சன். கம்சன் நினைக்கிறா நம்மை கொல்லும் கால தேவதை மிருத்யு தேவதை வந்து விட்டான், மரண தேவத்தை வந்தாச்சுன்னு அவன் நினைச்சான். அப்புறம் விராட் அவிதுஷாம், அவிதுஷாம் அவிதுஷாம் விராட் சிசு, இவன் வெறும் சிசு, சக்தி இல்லாதவன், பகவானை பற்றின அறிவற்றவர்கள் எல்லாம் இப்ப கண்ணனை சேவிச்ச உடனே இவன் சின்ன குழந்தை, சக்தியே இல்லாத குழந்தை, எனதுக்கு பெருதனம் பண்ணிட்டு இங்க எல்லாம் சண்டை போட வந்துட்டு இருக்கான் என்ன அவா நினைச்சுக்கிறா. தத்துவம் பரம் யோகினாம், யோகிகள் எல்லாம் கண்ணனை சேவிச்சுட்டு நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிகி ஆத்மா நாராயண பரஹ, இந்த பகவான் தான் பரமமான தத்துவம், இவன் உயர்ந்த தத்துவம், அடைய வேண்டியதிலே சிறந்த தத்துவம் என்று யோகிகள் நினைக்கிறார். விருஷ்ணீனாம் பரதேவதேவி விதிதா ரங்கங்கத சக்ரஜா, விருஷ்ணி வம்சம், அதாவது கண்ணன் பிறந்திருக்கிற விருஷ்ணி குலம், கண்ணனே பிறந்தது எது குலம் விருஷ்ணி குலம்னு கீழே கதையெல்லாம் பார்த்திருக்க இல்லையோ, அந்த விருஷ்ணி வம்சத்தவர்கள் எல்லாம் ஓ இவன் பரதேவதை என்று நினைத்தார்கள். அப்ப 10 பேர், மல்லர்களுக்கு இடி போலே, நரர்கள் மனிதர்களுக்கு மாணிக்கத்தை போலே, பெண்களுக்கு அழகியான மணவாளனை போலே, கோபர்களுக்கெல்லாம் தங்க பிள்ளைய போலே, அசதாம் க்ஷிஜுபுஜாம் சாஸ்தா துஷ்டராஜாக்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பவனை போலே, தன்னுடைய தகப்பனாருக்கு தன் குழந்தைய போலே, மிருத்யு தேவதை வந்தா போலே கம்சனுக்கு விராட் அவிதுஷாம், ஒரு சிறு சிசு சக்தியற்ற குழந்தைய போலே தெரியாதவர்கள் நினைச்சிருந்தா. தத்துவம் பரம் யோகினாம், யோகிகள் அத்தனை பேரும் சிறந்த தத்துவம் நினைத்தார்கள். விருஷ்ணிகள் எல்லாம் பரதேவதையன் மதித்தார்கள். இப்படி 10 பேருக்கு 10 விதமா காட்சியளித்துக் கொண்டு நுழைந்தான். ஹதம் குவலையா பீடம் திருஷ்டுவா தாபபி துர்ஜயோ கம்சோ மனஸ்வியாபி ததா புருஷம் உத்விஜதே நிருப தௌரேஜது ரங்ககதோ மகாபுஜோ விசித்திர வேஷாபரண ஸ்ரகம்பரோ யதா நடா உத்தம வேஷதாரிணோ மனக்ஷிபந்தோ பிரபயா நிரீக்ஷதாம். அந்த கண்ணன் உள்ளுக்குள்ள நடந்து வந்தான் பாருங்க, நடையழகு அவ்வளவு நன்னா இருந்துதான். யாருமே சண்டை போடுறதுக்காக தயாரா போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் இல்லையோ. கல்யாணத்துக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு சண்டை போட யாரான்னு போவாளா? இந்த பிள்ளை எவ்வளவு அசட்டு பிள்ளை தெரியுமோ. அங்க கூடியிருக்கிற பெண்கள்லாம் நினைச்சுக்கிறா நம்மோட ராசக்கிரீடை பண்ண வரச்சே சந்தனாலங்காரம் பண்ணிக்கிட்டோம், புஷ்பாலங்காரம் பண்ணிக்கிட்டோம், வஸ்திராலங்காரம் பண்ணிக்கிட்டோம். மல்லர்களோட சண்டை போட போறச்சேவா புஷ்பாலங்காரம், வஸ்திராலங்காரம், சந்தனாலங்காரம், என்ன பிள்ளை இது அப்படின்னு நினைச்சிருக்கா. கண்ணனை பொறுத்தவரை ராசக்கிரீடை பண்ணாலும் அவலீல தான், மல்லர்களை முடித்தாலும் அவலீல தான். எதற்கு அவரைதான் இப்ப பிரயத்தனப்பட போறாரா? கண்ணனுக்கு இப்ப ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கு. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையச்சே எல்லா பெண்களும் நம்ம உடம்ப உற்று பார்த்தாலும் இல்லையோ, அப்போ புதுசா பூசி இருந்த சந்தனத்திலே அப்படி அப்படி முத்திர குத்தினாப்புல பதிந்திருந்தது வேல்விழி, வாழ்விழி, கயல்விழி எல்லாம் சொல்லணும் இல்லையோ. இப்ப கண்ணனுக்கு கவலை, அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பரிசாட்டம் உடம்புல தாங்கிட்டு இருக்குமே, இந்த மல்லர்களோட சண்டை போட போனா அது எங்கேயான அழிஞ்சு போட போறதே, இதுதான் கண்ணனுக்கு கவலை. பக்தர்கள் பெருமாளுக்கு ஒன்று சமர்ப்பிச்சு அவர் ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டாமா? இந்த கவலையோட நன்னா திட்டம் போட்டார். நம்ம இப்ப இவாளோட சண்டை போடச்சே ஒண்ணு மட்டும் பார்த்துக்கணும், ரொம்ப சூக்ஷ்மமா ஜாகிரதையா சாமர்த்தியமா யுத்தம் பண்ணணும். எப்படி யுத்தம் பண்ணினால் இந்த முத்திரைகள்லாம் அழியாத இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போட்டாராம். இதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணுமே. முடியுமான்னா வைகுண்ட ஏகாதசி சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போவோம். பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா ரத்னாங்கி சமர்ப்பித்து கொண்டு விடியற்காலத்தால வெளியில எழுவிடுறார், மணல் வெளிக்கு எழுந்து விடுகிறார், ஆயிரக்கால் மண்டபத்துக்கு வெளியில இருப்பார். ஒரே கூட்ட நாட்டமா இருக்கும். அவாவா 12 திருமண் காப்பு சாத்தி கொண்டிருப்பார்கள். நெத்தியில திருமண், தோள்பட்டையில திருமண், கைகள்ல திருமண், வயிற்ற திருமண், நடுநெஞ்சில திருமண், அப்ப இப்படி 12 திருமண் காப்பு சாத்திக்கிறாடோ இல்லையோ. ஆனா அந்த திருமண் காப்புக்கு இந்த கூட்டத்துக்கும் ஒத்துருமா யோசிச்சு பாருங்க. திருமணோட ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ள போய் திருமாமணி மண்டபத்துல பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்தா கையும் தோள்பட்டையுமே காணப்படும். அதுக்கப்புறம் திருமணம் ஞானம் இருக்க போறதா? கழுத்து இருக்கணும், தோல் இருக்கணும், கை இருக்கணும், வயர் இருக்கணும், இருந்தா திருமணம் இருக்கும். இது படுற இடிபாடு ஒத்தொத்தர் 1,00,000 பேர் இடிக்கிறா. அப்ப உடம்பே பிஞ்சு பட போகுது. ஆனா சில பேருக்கு மட்டும் சாமர்த்தியம், ரொம்ப அழகா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்துருவா. ஒரு திருமண்ல ஒரு துளி கூட அழிஞ்சே இருக்காது. அப்படியே தாப்பனார் வேடிக்கை சொல்லுவார், இவ எல்லாரும் கண்ணனிடத்துல பாடம் படிச்சிருக்கா,
கண்ணன் அன்னைக்கு சண்டை போட போகும்போது கோபிகாஸ்திரிகள் பார்த்து பார்த்து முத்திரையை பதிச்சிருக்காளோ இல்லையோ, அந்த முத்திரை அழியாம சண்டை போட்டான். சாந்தனிதோல் சதுரன் மலையின் அழ்வாருடைய பாசுரம். சதுரன் சாதுரியமுடையவன், சாமர்த்தியமுடையவன். சாந்தனிதோள் கோபிமார்கள், அதாவது திருவக்கரா கூனி சமர்ப்பித்த சாந்து சந்தனத்தை அணிந்து கொண்டு அதுல இவர்களுடைய கண்கள் முத்திரை பதிச்சிருக்கே, அந்த முத்திரை மாறாமல் சண்டை போடுறதுக்கு தான் இப்ப திட்டம். கண்ணன் நடந்து வரார், யானையாட்டம் நடந்து வரார், பெருமிதம் தோற்றுகிறது. சிங்கத்தை போல நடக்கிறார், தேஜஸ் தோற்றுகிறது. புலி போல நடக்கிறார், கோபம் கொப்பளிக்கிறது. ஏறு நடை நடக்கிறார், கர்வம் தெரிகிறது. இப்படி வெவ்வேறு நடை. பெருமாளுக்கு நட ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னாலே நம்பெருமாளுடைய நடை அழகுக்கு எல்லாரும் ஏங்கி தவிப்பார்கள். 5 மணிக்கு புறப்பாடுன்னா 4:30 மணிக்கு மக்கள் காத்துட்டு இருப்பார். பெருமாள் வெளியில வரச்சேவே சிம்மகத்தியோட தான் எழுந்துடுவார். சிங்கம் குகையிலேருந்து வெளியில வரச்சே இடது பக்கம் திரும்பி பார்க்கும், வலது பக்கம் திரும்பி பார்க்கும். ஒருத்தர் நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற தேஜஸோட ஒளியோட தான் மேல போகுமா. அதே போலத்தான் நம்பெருமாளும் வெளியில வருவார். இறங்கினப்புறம் வியாகரகதி, புலிப்பாச்சல்ல சடக்கு சடக்குன்னு சரக் சரக் சரக்குன்னு அந்த கால்நடை சத்தத்தோட எழுந்துடுவார். ரிஷபகதி, கழுத்துல பாட்டப்பட்ட மணி கணக்கணக்கிற சத்தத்தோட எருது காலமாடு ஓடி வரும் இல்லையோ, அதை போல வருகிறார். யானைய போல மஸ்தக கதியாக உயர தூக்கி ஓய் சாவதானா அப்படின்னு சொல்லி சேவை பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ. இதெல்லாம் ஒரு இடம். இப்ப காஞ்சிபுரத்துல கருட சேவை சேவைக்கு போறோம், முதந்தண்டு போறாப்புல எவ்வளவு வேகமா மக்கள் வெள்ளத்துக்குள்ள போறார். அதே பெரிய காஞ்சிபுரத்துக்கு வந்தோம்னா ஏசல் கண்டருடுகிறார் இல்லையோ. யான வாகன ஏசல் முக்கியம், குதிரை வாகன வையாளி முக்கியம். அதுலயும் கோண வையாளி ரொம்பவே முக்கியம். வையாளினா வேகமா குதிரை இந்த மூலையில அந்த மூலைக்கு ஓடும், நின்று மூச்சு வாங்கி திரும்பும், வேகமா அந்த மூலையில இந்த மூலைக்கு திரும்பி ஓடி வரும். இப்படி முன்னும் பின்னும் ஓடுற வேகத்தை பார்த்தா நமக்கே அப்படியே கூத்தாடுறாப்புல எண்ணம் வந்துடும். கண்ணன் அப்படி மத்த மாதங்கத்தை போல இப்படியும் அப்படியும் அசைந்து தன் பெருமையத்தனையும் தோற்ற உள்ளத்துக்குள்ளே வந்தான். அழகான அலங்காரம் உள்ள வந்ததை பார்த்தா, அலங்காரம் இருக்கிறத பார்த்தா விரதோ நாடகத்துல நடிக்க வந்தாப்புல இருக்கே தவிர சண்டை போட வந்தாப்புலே இல்லை. பிபந்த இவ சக்ஷுர்யாம் லிகந்த இவ ஜிஹ்வயா ஜிக்ரந்த இவ நாசாப்யாம் சிருஷந்த இவ பாகுபிகி. பார்த்த எல்லாரும் தங்களுடைய நாக்கால நக்கிவிடுறாப்புல பாக்குறாளாம், வாயால விழுங்கிவிடுறாப்புல பாக்குறாளாம், கண்ணால குடிச்சுடுறாப்புல பாக்குறாளாம், மூக்கால அப்படியே முகர்ந்து உள்ள வச்சு விடுறாப்புல பாக்குறாளாம். இப்படி ஒத்தொத்தர் ஆசையை பண்ணி கொண்டு புகுந்தான். அப்போது எம்பெருமான் ஏதோ பகவதா சாட்சாத் நரஹ நாராயணஸ்ய அவதீர்ணா விஹாம்சேன வசுதேவஸ்ய வேஷ்மனி. வசுதேவனுடைய குமாரராய் நாராயணனுடைய அம்சமாகவே கண்ணன் பிறந்திருக்கிறான். தெளிவான ஸ்லோகம் பாருங்க. ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான், அவனுடைய அம்சம் கண்ணன் எம்பெருமான், நாராயணனுடைய அவதாரம். ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்திலிருந்து கண்ணனாக அவதரித்திருக்கிறான். நாராயணனுக்கு அம்சன் வசுதேவனுடைய பிள்ளையான கண்ணன். ஏஷவை கில தேவக்கியாம் ஜாதோ நீதஸ்ச கோகுலம் காலமேதம் வசன் கூடா பவருதே நந்தவேஷ்மணி. அப்பதான் கண்ணனை பார்த்து எல்லாரும் நினைச்சுக்கிறாளாம், இத்தனை நாள் நமக்கு நல்லது பண்றதுக்காக கண்ணன் ஒளிஞ்சிருந்தார் போலுக்கு. இப்ப வந்துட்டார். அங்க என்னென்னமோ நடந்ததுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோமே. இவர் தானே கோவர்தனத்தை குடையா பிடித்தவராம், காளிங்கனை ஓட்டி விட்டவராம், தேனுகாசுரை கொன்றவனாம், ராசக்கிரீடை பண்ணினவனாம், ரொம்ப அவலீரையா கேசியை கொன்றவனாம், திருநாவர்த்தவனை முடித்தவனாம். அவன் இங்க வந்திருக்கான் போல் இருக்கு என்று உள்ளே நுழைய சாணூரன் முட்டிகன் தோசலன் தயாரா காத்துட்டு இருந்தார். சாணூரன் அழைப்பு விடுக்கிறான். கிருஷ்ணராமோ சமாபாஷ்ய சாணூரோ வாக்கியம் அப்ரவீத். ஹே நந்தசூனோ ஹே ராம பவந்தௌ வீர சம்மதௌ நியுத்த குஷலௌ ஸ்ருத்வா ராஜ்ஞாஹூதௌ திதிருக்ஷுணா. உங்களை போருக்கு அழைக்கிறேன், அரசனுக்கு பிடிச்சதை செய்யணும், நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு அரசர் சொல்றார். சாணூரனான என்னோட நீ சண்டை போடு, முட்டிகனோட பலராமன் சண்டையிடட்டும், வாருங்கோள் என்ன அறை கூவினான். கண்ணன் சொல்றார், நாங்கள்லாம் சிறு பிள்ளைகள் இல்லையோ, நீங்கள்லாம் பெரிய மல்லர்கள் இல்லையோ, அப்ப எங்களுக்கு தகுந்த மல்லர்களை கூண்டுவாங்கோ. அவன் பதிலுக்கு சொல்லிட்டான், ஒண்ணும் இல்லை ந பாலஹா ந கிஷோரஸ்தம் பலஸ்ச பலினாம் வரஹ லீலையே பே ஹதோ ஏன சஹஸ்ர த்விபசத்வபூத். 1000 யான பலம் இருக்கிற குவலையாவிடத்த கொன்னனி, நீ ஒண்ணும் பிள்ளை இல்லைன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டாம், எங்களோட சண்டை போடுறதுக்கு தான் தகுதி, வா என் அழைக்க. மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் தயாராயிட்டான், நாமும் தயாராக காத்திருப்போம்.